நான் பிசினஸ்ல நிறைய தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டேன். நாங்கள் 2007ல ஒரு ஸ்டேஷனரி பிரான்ச்சைசி பிசினஸ் ஆரம்பிச்சோம். அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த ரோட்ல வந்து கெனாலுக்காக ரோட ஓபன் பண்ணிட்டாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது 1 இயர்ல முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா அது முடிக்கிறதுக்கு 8 இயர்ஸ் ஆச்சு. 1 or 2 இயர்ஸ்ல அது முடிக்காததால அந்த பிசினஸே இழுத்து மூட வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு அதனால ஆன லாஸ் 40 lakhs. இந்த டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர். ஸோ அதனால எனி ப்ராஜெக்ட் நம்ம வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியால என்ன கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இது எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். இது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால எனி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அங்க ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணிட்டு ஆரம்பிக்கும். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்? மெட்ரோ வரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரலாம், பிரிட்ஜ் வரலாம். ஸோ இதெல்லாம் வருதா இல்லையா, அங்க ஏதாவது பிளான் இருக்கா இல்லையான்றத டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டோ கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ அங்க போய் செக் பண்ணி தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் இடத்த டிசைட் பண்ணுங்க. ஸோ பிசினஸ்ல ஃபெயிலியரே வரக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கிட்டு அது லெசனா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.